சார் உங்களுக்கு யாருங்க சார் உள்ளார போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க சொல்லுங்க சார். சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, டெய்லி நாங்க வழிபாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். அவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாத்துறப்ப திறந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போறீங்க. கொஞ்சம் முன்னாடி வர்றது நீங்க அதிக யார வேணா இருங்க. ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது. கோயில் சாத்தியாச்சு, திறந்து நீங்க தரிசனம் காட்டுவீங்களா? மத்த நாள் எல்லாருமே காலைல 6 மணில இருந்து உட்கார்ந்து வெயிட் பண்றவங்க எல்லாம் உங்க ஆளு வெளியில வந்தோடனே கதவை சாத்திட்டு போறீங்க. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நடை சாத்திய பிறகு தாமதமாக வந்த ஒரு நபருக்காக மீண்டும் கோவில் நடையை திறந்து வழிபாடு செய்ய கோவில் ஊழியர்கள் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து பக்தர்கள் கேள்வி எழுப்பிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பேரூர் பகுதியில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம். இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் வரும் இக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வழக்கமாக இரவு கோவில் நடை சாத்திய பிறகு மீண்டும் காலையில் மட்டுமே நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கோவில் நடை சாத்திய பிறகு ஒரு நபர் வந்துள்ளார். அவருக்காக கோவில் ஊழியர்கள் சாத்திய நடையை மீண்டும் திறந்து அவரை கோவில் கருவறை வரை அழைத்து சென்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்துள்ளனர். இதனை பார்த்த அங்கிருந்த பக்தர்கள் அதனை தங்களது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்ததுடன் இதுகுறித்து கோவில் ஊழியர்கள் மற்றும் அந்த நபரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு அங்கிருந்த ஊழியர்கள் அவர் அதிகாரி கார் லேட் ஆகிவிட்டது, விடுங்கள், அதிகாரி சங்கடப்பட விட்டு செல்கிறார் என்று கூறி அங்கிருந்து நழுவி சென்றுள்ளனர். இதுகுறித்து பேசிய பக்தர்கள், நாங்கள் தினமும் கோவிலுக்கு வந்து செல்கிறோம், ஏதாவது ஒரு நாள் சிறிது காலதாமதம் நடந்தால் நடை சாத்தியாச்சு என்று விரட்டி விடுகிறீர்கள். ஆனால் இன்று ஒரு நபருக்காக சாத்திய நடையை மீண்டும் திறந்து சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்றும் இங்கு முதலமைச்சரை வந்தாலும் சாத்திய நடையை திறக்கக்கூடாது என்றும் தெரிவித்தனர். மேலும் கோவிலில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை இந்து சமய அறநிலைத்துறையினர் ஆய்வு செய்து அந்த தேதியில் விதிமீறல் நடைபெற்றதை உறுதி செய்து கோவில் ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் சிலர் பணம் வாங்கிக் கொண்டு சுவாமியின் அருகிலேயே அழைத்து சென்று தரிசனம் செய்ய வருகின்றனர் என்று குற்றம் சாட்டுகள் உள்ள நிலையில் இச்சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது.